ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நிறைய பேசும் பொருளாக இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ். அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதை ரன் பண்ணுறவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராஸ் ஸ்காட் அப்படின்ற ஒருத்தர் தான். சரி ப்ரோ, அந்த ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ் இனிஷியேட்டிவ்னா என்ன? அது வந்துட்டு இப்போ ஒரு கேம் கம்பெனியில் கேம் டெவலப்பர் வந்துட்டு ஒரு கேம் டெவலப் பண்ணி அதை லான்ச் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வரல அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கேமோட சர்வர்ஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களுக்கு அந்த கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஃபண்டிங் வராமல் இருக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் வந்துட்டு அவங்க இதுலேயே வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ் இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 2 பெட்டிஷன் ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு யூகேல இருக்க பெட்டிஷன் அண்ட் யூரோப்பியன் யூனியனில் இருக்க பெட்டிஷன். ஆப்வியஸ்லி இந்தியாவில் இருக்கவங்க நம்மளால் வந்துட்டு அதை எதுவுமே சைன் பண்ண முடியாது. பட் நீங்கள் சப்போஸ் யூரோப்பியன் யூனியனில் இருந்தோ இல்லைன்னா வந்துட்டு யூகேல இருந்தோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பெட்டிஷனை சைன் பண்ணலாம். எவ்ரி சிக்னேச்சர் கவுண்ட்ஸ். ஏன் இது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 1990s இல்லைன்னா early 2000s பார்த்தீங்கன்னா நான் ஒரு PS1, PS2, PS3 கேம் ஏதோ ஒன்று ஒரு டிஸ்கில் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேம் என்ன தான் ஆனாலும் அது என்னோட தான். நான் இப்போ கூட வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் பிளே ஸ்டேஷனை வச்சு அந்த கேம் வச்சு விளாண்டேன்னா அந்த டிஸ்க் ட்ரைவை இன்ஸ்டால் பண்ணேன்னா என்னால் அந்த கேமை விளையாட முடியும். இன்ஃபேக்ட் தட் இஸ் ட்ரூ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் இருந்த ஆஃப்லைன் கேம்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வைஸ் சிட்டி, சான் ஆண்ட்ரீஸ், அதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ கூட வந்துட்டு ஒரு பழைய விண்டோஸ் XP இல்லை விண்டோஸ் 7 PCயில் வந்துட்டு போட்டு விளையாடலாம். சரி ப்ரோ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நம்ம வாங்குகிற எந்த கேம்ஸாக இருந்தாலும் வாங்குகிறோம் பட் ஓன் பண்ணலை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குகிற ஒரு டிஜிட்டல் கான்டென்ட்டாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீமில் நம்ம வாங்குகிற கேமாக இருக்கட்டும், இல்லைனா எபிக் கேம்ஸில் வாங்குகிற கேம்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்ம டவுன்லோட் பண்ணுற மியூசிக்ஸு, மூவிஸு, இந்த யூடியூப் மியூசிக்கு, இது எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்துட்டு ஒரு பாஸ் மாதிரி தான் வாங்குகிறோம், ஒரு லைசன்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கோம். எப்போ வேணாலும் அந்த டெவலப்பர் டிசைட் பண்ணுறப்போ அந்த கேமோட சர்வீஸை அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூ அப்படின்ற ஒரு கேம் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம மல்டிபிள் வெஹிக்கிள்ஸை ட்ரைவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்டு, போட்டு, கார், அந்த மாதிரி மல்டிபிள் வெஹிக்கிள்ஸை ட்ரைவ் பண்ணலாம். அந்த கேமோட சப்போர்ட்டுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அந்த டெவலப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது அகெயின் அந்த ஓனர்ஷிப்கான ஒரு கேள்வியும் வருது. இது ஒன்று தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் ஆன்லைன் வெர்ஷன் அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ்லாம் ஒரு காலத்தில் என்ன மாதிரி ஃபேமஸான கேம் தெரியுமா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேம் அது. அண்ட் ஈவன் ஒரு சில கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ் கூட வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த சர்வர்ஸ்லாம் வந்துட்டு இதானதுனால அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் சொன்னது எல்லாமே ஆன்லைன் கேம்ஸ் தானே, கம்பெனிஸ்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியலன்னா அப்போ அதை லாஸில் ரன் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். லாஸில் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த எண்ட் ஆஃப் லைஃப் பிளான் மாதிரி வந்துட்டு அந்த டெவலப்பர்ஸே கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் இந்த கேம்ஸை சப்போர்ட் பண்ண முடியல, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இந்த கேம் கம்யூனிட்டி கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டி எந்த அளவுக்கு அந்த கேமில் ஒரு டெடிகேஷனோட இருக்காங்களோ அவங்க வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைண்ட் கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் நீங்களே வந்துட்டு வச்சு நீங்களே பர்சனலாக ஒரு சர்வர் மாதிரி கிரியேட் பண்ணி விளாட்லாம். உங்களுக்கு வெறும் கேமும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் மட்டும் போதும். அது ஒரு கேம் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் டெராரியா இருக்குது, ஆர்க் சர்வைவல் இருக்குது, இந்த ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் ஜாம்பைடு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம லோக்கல் சர்வர் வச்சு விளாட்லாம். ஈவன் இட் டேக்ஸ் 2 கூட வந்துட்டு நம்ம லோக்கல் சர்வரில் விளாட்லாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ நான் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டு ஒரு கேமை வாங்குறேன்னா அதோட ஓனர்ஷிப் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு என்னோட கேமோட ஓனர்ஷிப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ அதை வந்துட்டு நான் எதுக்கு வாங்கணும், நான் எதுக்கு அதை காசு போட்டு வாங்கணும், நான் அதை அதர் மீன்ஸில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வரலாம். இன்ஃபேக்ட் நம்ம 90s அந்த 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கில் தான் வந்துட்டு கேம் வரும். இப்போ நான் ஒரு கேம் விளையாடுவேன், அதே மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான்னா நான் வந்துட்டு அந்த கேம் கொடுப்பேன், அவன் அதை விளையாட்டு தருவான். அந்த மாதிரி வந்துட்டு அந்த எத்தனை பேர்னாலும் அதை விளையாடணும்னு நினச்சா அதை வந்துட்டு விளையாடிக்கலாம் இருக்கலாம். இது வந்துட்டு கேம் ட்ரான்ஸ்ஃபரபிளாக ரொம்பவே ட்ரான்ஸ்ஃபரபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் இப்போ அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாட்ணுன்னு நினச்சேன்னா கூட வந்துட்டு விளாட்லாம். பட் இதுவே வந்துட்டு ஆன்லைன் சர்வீசஸ் இருக்க கேம்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணவே முடியாது. இது என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய ட்ராபேக் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ட்ராபேக் தான். இன்ஃபேக்ட் 7 லட்சம் பேர் வந்துட்டு அந்த இதுக்கு பெட்டிஷனுக்கு கூட சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நான் EU பெட்டிஷனில் சைன் பண்ணுறதுனால என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்துட போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐஃபோன்ஸ்லாம் USB-C கொண்டு வர வச்சதே வந்துட்டு EU தான். அண்ட் யூனிவர்சலாக சார்ஜிங் வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வர வச்சதும் EU தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு EU மேண்டேட் பண்ணுறப்போ
பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி ஒரு சில டைமில் வந்துட்டு அது வந்துட்டு ஃபோர்ஸிங் சம்திங் ஆன் அ கம்பெனி அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ஈவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். மேபி ஈயூ மேண்டேட் பண்ணி அவங்க வந்துட்டு கேம்ஸோட எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ஒன்று ப்ராப்பராக பிளான் பண்ணி தரணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு அந்த கேம்ஸை லோக்கலி கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஓஜி பெரிய பெரிய கிரியேட்டர்ஸுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலைவன் பியூடிஃபை கூட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஐ எக்ஸ்டெண்ட் மை 100% சப்போர்ட் டு ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸ் லைக் ஆஸ்மன் கோல்டு, பென்குயின் G0 அண்ட் ஜேக்கப் விவி இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ வந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஸ் காட் அப்படின்றவர் வந்துட்டு அந்த ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ் இனிஷியேட்டிவ்க்கு ரொம்பவே நிறைய எனர்ஜியும் டைமும் வந்துட்டு போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் இயராக வந்துட்டு அவர் போட்டு தான் இருக்காரு. பட் இந்த ஜூலை மந்தோட இந்த இனிஷியேட்டிவ் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 million சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு ஈவில் இருக்க அந்த இதுக்கு வந்துருச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு ஒரு லா ஒன்று பாஸ் ஆகும். அண்ட் லா பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கேம்ஸை எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வில் பி அ திங் ஆஃப் த பாஸ்ட். அண்டு எனக்குமே வந்துட்டு இந்த கேம் ஓனர்ஷிப்லேயும் பிரச்சனை இருக்குது, இந்த எண்ட் ஆஃப் லைஃப் அந்த விஷயத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஓனர்ஷிப் பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணால் போடலாம். பட் இந்த எண்ட் ஆஃப் லைஃப் பற்றி வந்துட்டு நான் பேசணும் அப்படின்ட்டு நினச்சேன். இன்ஃபேக்ட் நிறைய கிரியேட்டர்ஸ் பேசியிருந்தாங்க, நம்மளும் வந்துட்டு ஒரு சின்சான் ஜிடி அப்படின்ட்டு வச்சுட்டு ஜியில் இருக்க கேம்ஸையே பேசாமல் ரொம்ப நாள் இருந்தவே அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். நான் வழக்கமாக இந்த விஷயத்தை வந்துட்டு என்னோட வீடியோஸில் கேட்டதில்லை. நீங்கள் உங்களோட யூவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யூகேயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் அ சிட்டிசன் ஆர் இஃப் யூ ஆர் அ ரெசிடென்ட், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டாப் கில்லிங் கேம்ஸ் இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். லெட்ஸ் மேக் கேமிங் ஃபன் அகெயின். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.